நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது காவல்துறை சார்பாக அணிவணக்க மரியாதை அளிக்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சார்பாக தற்போது பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக மரியாதை அளிக்கப்படுகிறது. போதைப்பொருள் என்பது ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு தலைமுறையை சீரழிக்கும் பேராபத்து. அந்த அச்சுறுத்தலை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்ற தெளிவான பார்வையுடனும் செயல்முறை அணுகுமுறையுடனும் தமிழ்நாடு அரசு பல்வேறு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை, அமலாக்க அமைப்புகள், கல்வித்துறை, சமூக நல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படும் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்பதை மையப்படுத்தி போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாட்டின் நலன் காக்கும் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழக பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி புதிய முன் உதாரணம் படைத்த முன்னணி தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வேகம், வெளிப்படையை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் தமிழ் மொழியின் உயர்வையும் போற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். கடலுடுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் வரவேற்புரையாற்ற உள், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கே மணிவாசன் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி மாநில அளவில் நடைபெறும் பெருந்திரள் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள் அமலாக்க பணியகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அவர்களையும் மற்ற அரசு அலுவலர்களையும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மிகவும் உற்சாகத்தோடு பங்கேற்றுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்ட தலா 3 போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தலா 3 தன்னார்வ குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் இல்லாத வளாகம் ட்ரக் ஃப்ரீ அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் என்ற மாநிலம் முழுமையான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நிகழ்வுகளிலும் துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கின்றேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று போதைக்கு பொருட்களுக்கு எதிரான கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளும் தேவை குறைப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஒன்றாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் 3 கோப்புகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்குதல் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகள் மற்றும் ஒரு தலைமையகம் உருவாக்க ரூபாய் 264.1 கோடி நிதி ஒப்புதல் வழங்கி அரசால் சமீபத்தில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு படைக்கென ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர், ஒரு காவல்துறை தலைவர், 2 காவல் கண்காணிப்பாளர்கள், 15 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 79 காவல் ஆய்வாளர்கள், 325 காவல் சார்பு ஆய்வாளர்கள், 1625 இதர காவல் பணியாளர்கள் மற்றும் 31 அமைச்சு பணியாளர்களாக மொத்தம் 2779 பணிகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 2017 பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தனிச்சிறப்பாக நான் கருதுகின்றேன். மேலும் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த ரூபாய் 7 கோடி தற்போது சமீபத்திலே திருத்திய நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை மீட்க ரூபாய் 70 கோடி செலவில் ஒரு மறுவாழ்வு நிதி உருவாக்கவும் அவ்வறிக்கையிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 100 வலிமையான நம்பிக்கையான இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய மாணவர்களே, இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் அவருடைய தலைமையிலே உறுதிமொழி ஏற்க இருக்கின்றீர்கள். நம்முடைய தமிழ்நாடு போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த விருப்பமாக நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மேலும் ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்கை விடு என்ற தலைப்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 26/6/2026 அன்று ஒரு எதிர்ப்பு ஓட்டத்தை துவக்கி வைத்து அதில் கலந்து கொண்டு மேலும் காவல்துறை பல்வேறு வழக்குகள் மூலம் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதிலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தொழிலாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மருத்துவர்கள், போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்களில் சிகிச்சையில் உள்ளவர்கள், ஐடி நிறுவன ஊழியர்கள் மற்றும் இதர பொதுமக்கள் பெருந்திரளாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதியேற்கின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த எடுக்கும் அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் மறுபடியிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு சமூகத்தின் மன உறுதி. தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தை தொலைநோக்கு பார்வையுடனும் கல்வி, நலத்திட்டங்கள் மற்றும் இளைஞர் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்தும் வழி நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இப்போது மாநிலம் முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு போதைப் பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்க உள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாணவர்கள் தற்போது இந்த உறுதிமொழி நிகழ்வில் காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். இங்கு அனைவருக்கும் மத்தியில் உறுதிமொழி எடுக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் பதவியேற்ற முதல் நாளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்க கையெழுத்து இட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை இல்லா வளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் லான்ச் ஆஃப் ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் கேம்பெயினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.